நோண்டுவாங்க திருப்புவாங்க எல்லாமே பண்ணுவாங்க. குறிப்பா இந்த வரலுக்கு நிறைய வேலை. அல்லாஹ்விடத்துல கையேந்தி ஒரு 10 நிமிடம் தனக்காக, தன் குடும்பத்திற்காக, தன் மஹல்லாவிற்காக, தன் எதிர்காலத்திற்காக, இந்த துனியா முஸ்லிம்களுக்காக கேட்ட வாலிபரை பார்க்க முடிகிறதா? அப்படிப்பட்ட வாலிபர்கள் எல்லாம் இன்றைக்கு குறைந்து விட்டார்கள். அவர்கள் எல்லாம் சொல்வது என்ன? நாங்கள் படித்தவர்கள், நாங்கள் பட்டதாரிகள், நாங்கள் லட்சத்திலே சம்பளம் வாங்கக்கூடியவர்கள், பிச்சைக்காரர்களை போன்று கையெழுத்தி கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று அல்லாஹ்விடத்தில் வரட்டு கௌரவம் காட்டுகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் வரட்டு கௌரவம் காட்டினால் அல்லாஹ்வுக்கும் ஒரு வரட்டு கௌரவம் இருக்குது. அவன் காமிக்க நினைத்தால் நம்ரூத் என்ன ஆளானான், ஃபிரௌன் என்ன ஆளானான், ஹாமான் என்ன ஆளானான், முன்னோர்கள் எத்தனை பேர் எப்படி நாசமாக போனார்கள், அத்தனை நிகழ்வுகளும் அல்லாஹ் நம் வாழ்விலே நிகழ்த்தி விடுவான் என்று பெருமானார் சொன்னார்கள். அருமையானவர்கள், ஒரு காலம் இருந்தது. ஃபஜ்ருக்கு முன்னாடியே ஒரு சாரார் பள்ளிக்கு வந்து பாங்கு சொல்றது, இகாமத்து சொல்றதுக்குள்ள துவா கேட்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தெரியும் ஃபஜ்ர் பாங்கு சொல்லி இகாமத் சொல்றதுக்குள்ள கேட்கப்படுற துவா கபூலாகும் தெரியும். அதே போல மக்ரிபுடைய பாங்குக்கு முன்னால் 2, 1, 3 நிமிடம் இருந்தாலும் ஒரு நிமிஷம் தான் கேட்பாங்க, 60 செகண்ட் கேட்பாங்க. அப்படி ஒரு சாரார் இந்த உலகத்தில் இருந்தாங்க. நான் சொல்ற சஹாபாக்கள் வரலாறு, நிகழ்கால வரலாறு. அதே போன்று ஜும்மா வந்து விட்டால் ஜும்மாவுல எந்த நேரம் துவா கபூலாகும். அதுல குறிப்பா ஜும்மாவுடைய அசருக்கு பின்னால் கேட்கப்படுகிற துவா கபூலாகும். அந்த நேரத்தில் மக்கள் அந்த நேரத்தை பயன்படுத்தினார்கள். ஜும்மாவுல 2 குதுபாவுக்கு இடையில் கேட்கப்படுகிற துவா கபூலாகும். அதனால் இமாம் மிம்பர் படியில ஏறினால் மாமுன்கள் எல்லாம் தயவு கூர்ந்து நான் வேண்டுகோளாகவே விடுக்கிறேன், 2 குதுபாவுக்கு இடையில் மௌனமாக இருக்காதீர்கள். மௌனமாக இருந்து உங்களுடைய தேவையை நீங்களே புதைத்து விடாதீர்கள். அந்த நேரம் துவா கபூல் என்றார்கள் நபிகள் நாயகம். ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு நோக்கத்தை வைத்து கேளுங்கள். இந்த வாரம் அப்பாவுக்கு கேளுங்க, அடுத்த வாரம் அம்மாவுக்கு கேளுங்க, இந்த வாரம் வியாபாரத்துக்கு கேளுங்க, அடுத்த வாரம் பிள்ளைகள் எதிர்காலத்துக்கு கேளுங்க. வசதி இருப்பவர்கள் இன்றைக்கு சமூகத்துல 2 மனிதர்கள் வாழுகிறார்கள். ஒரு கூட்டம் எங்களிடத்துல வசதி இருக்கு, நான் கேட்கணும். இன்னொரு கூட்டம் வசதியே இல்லை, எங்க போய் கேட்கறது. இப்படி இருப்பவர்களும் இல்லாதவர்களும் இருக்கின்ற மதத்திலும் இல்லையா என்ற ஒரு இயலாமையிலும் கொடுப்பதற்கு அவன் தயாராக இருந்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் கேட்பதற்கு நாம் தவற விட்டு விட்டால் உயிர் பிரிந்ததற்கு பின்னால் நீங்கள் என்ன குடித்தாலும் அல்லாஹ் தரமாட்டான் என்றார் கண்மணி நாயகம். பார்த்தவர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், கேட்பதற்கு நீங்கள் தயாராகுங்கள். அதற்கு கேட்டு ஆமீன் சொல்லி அது ஒரு வேற. நீங்கள் தனிமையில கேளுங்க, நிறைய கேளுங்க. வண்டியில போறீங்க, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், துஆ என்பது வெறும் நன்மை முசல்லா போட்டு கேட்கறது மாத்திரம் அல்ல, மனதால் அல்லாஹ் இடத்துல கேட்டால் அல்லாஹ் அதை கபூல் செய்வார். ஒரு 4 வாரத்துக்கு முன்னால் பனீ இஸ்ரவேலர்கள் 3 பேர் என்ன செய்தார்கள்? ஒரு மலை பாறை உருண்டு வந்தது. துஆ கேட்ட என்ன தொழுதாங்களா? அது என்ன முசல்லா போடுறது? அதுதாங்க நின்ற நிலையில கேட்டாங்க. நாம நின்ற நிலையில, உட்கார்ந்த நிலையில, பயணிக்கும் நிலையில, எல்லா நிலையிலும் நாம் அல்லாஹ் இடத்துல கேட்க தவறக்கூடாது. கொடுக்க 1000 மடங்கு அவன் தயாராக இருக்கிறான். கேட்பதற்கு நம் சமூகத்தார்களில் 1 மடங்கு கூட தயாராக இல்லை. 1 மடங்கு கேட்டால் என்ன அல்லாஹ் தந்துவிட போகிறானா? கேட்டு வாய் வலித்ததும் கை வலித்ததுதான் மிச்சம் என்று சொல்லி இன்றைய சமூகத்தார்கள் கேட்பதிலிருந்து முழுவதுமாக பின்வாங்கிவிட்டார்கள். நாம் கேட்டதற்கும் நபிகளார் கேட்டதற்கும் 1000 மடங்கு வித்தியாசம் என்றார்கள் சஹாபா பெருமக்கள். நாமெல்லாம் என்ன கேட்போம்? அல்லாட்ட கார் கொடு, பங்களா கொடு, நகை கொடு, நட்டு கொடு, அது கொடு, இது கூட நாம கேட்போம். நபிகளார் கேட்டதற்கும் நம் சமூக மக்கள் நாம் கேட்பதற்கும் பல வித்தியாசங்கள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதை கொஞ்சம் பாருங்கள். அழகாக கேட்டார்கள், அல்லாஹும்ம ஜஅல்னி ஃபீ கல்பி நூரா, யா அல்லாஹ் என் உள்ளத்திலே ஒளியை கொடு என்று கேட்டார்கள். அடுத்து சொன்னார்கள், வஃபீ லிசானி நூரா, யா அல்லாஹ் என் நாவிலே ஒளியை கொடு என்று கேட்டார்கள். வஃபீ சம்ஈ நூரா, யா அல்லாஹ் என் செவிகளிலே ஒளியை கொடு என்று கேட்டார்கள். அடுத்து வஃபீ பஸரி நூரா, யா அல்லாஹ் என் பார்வையிலே ஒளியை கொடு என்று கேட்டார்கள். அடுத்து வஃபீ கல்ஃபி நூரா, எனக்கு பின்னால் ஒளியை கொடு. அடுத்து சொன்னார்கள், வமின் அமாமி நூரா, யா அல்லாஹ் எனக்கு முன்னால் ஒளியை கொடு என்று கேட்டார்கள். வமின் தஹதி நூரா, வமின் ஃபௌகி நூரா, எனக்கு மேலே ஒளியை கொடு என்று கேட்டார்கள். வமின் தஹதி நூரா, எனக்கு கீழே ஒளியை கொடு என்று கேட்டார்கள். வஅன் யமீனி நூரா, எனக்கு வலது புறத்திலே ஒளியை கொடு. வஅன் ஷிமாலி நூரா, எனக்கு இடது புறத்திலே ஒளியை கொடு. கடைசியாக சொன்னார்கள், வஜஅல் ஃபீ நஃப்ஸி நூரா, என் ஆன்மாவிலே ஒளியை கொடு. வஅலிம்னி நூரா, யா அல்லாஹ் என்னையே ஒளியாக்கு என்று கேட்டார்கள்.